அந்தகன் தாயாரை ஏமாற்றுகிறான். நான் அவரை தடுத்தாக வேண்டும். வேண்டாம் கார்த்திகேயா, மறந்து விடாதே. இப்பரீட்சை நமக்கானது அல்ல, இந்த பிரபஞ்சத்திற்கேயான பரீட்சை ஆகும். நீயும் விநாயகனும் எதிர்காலத்தில் எதிர்கொள்ளப் போகும் பரீட்சைக்கு ஆயத்தமாகுங்கள். ஏனெனில் தீய சக்திகளின் இருளானது இப்பிரபஞ்சத்தை மெல்ல மெல்ல ஆக்கிரமிக்கப் போகிறது. இதுவரை இவ்வாறு நடந்ததில்லை, இனி நடக்கப் போவதுமில்லை. குழந்தை பருவம் முதல் எனது சிந்தனை அனைத்தும் உங்கள் மீதே இருந்தது. ஆனால் பிறகு சிந்தித்தேன், என்னுடைய எண்ணங்களை வேறு எங்காவது திருப்பினால் உடனேயே எனக்கு தங்கள் மீது உள்ள பற்று குறைந்துவிடும் என்று நினைத்தேன். அப்படி நினைத்துதான் நான் திருமணம் செய்து கொண்டேன் தாயே. அவளால் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கூட கிடைத்தது. உண்மையில் தனிமையில் இருப்பதுதான் எனது விதியாகும். அதனால் எனது மனைவி இந்த பிரபஞ்சத்தை விட்டு சென்று விட்டாள். இதுதான் அவளுடைய அஸ்தி தாயே. என் மனைவி இந்த பிரபஞ்சத்தை விட்டு சென்றதும் என் புதல்வனும் என்னை விட்டு சென்று விட்டான் தாயே. ஆனால் தாங்கள் மகா காளி அல்லவா தாயே? தாங்கள் நினைத்தால் எனது மனைவியை மீண்டும் உயிர்ப்பித்து தர முடியும். இல்லை மகனே, இது இயற்கையின் விதிக்கு எதிரானதாகும். நீ அவளை மறந்துதான் ஆக வேண்டும். அவளை விட்டுவிடு. இல்லை தாயே, அது சாத்தியமில்லை. ஏனெனில் எனது மனைவிதான் எனக்கான வழியாவாள். அவளிடம்தான் எனது உயிரே அடங்கியுள்ளது. ஆனால் தாங்களோ இதனை மறுத்து விட்டீர்கள் தாயே. தாங்கள் இங்கிருந்து செல்லலாம் தாயே. தங்களது குடும்பமும் அந்த கைலாயமும் தங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கும் தாயே. நெல் மகனே, நான் உனது மனைவியை நிச்சயமாக உயிர்ப்பிப்பேன். தயாராக இரு மகாகாளி. எந்த கைகளால் நீ எனது புதல்வர்களை அழித்தாயோ என்று அதே கைகளால் மீண்டும் என் புதல்வர்களை உயிர்ப்பிக்க செய். மகாதேவா, இந்த யாகத்தில் தன்னுடைய சக்திகளை அழித்து பார்வதி தேவி ஒரு மாயையில் சிக்கிக்கொள்கிறார். ஒவ்வொரு செயலுக்கும் கர்ம பலன் உண்டு நாராயணா. பார்வதி தாய்மையின் அன்பினால் இந்த தவறான முடிவை எடுக்கிறாள் என்றால் அதற்கான விளைவை மகாகாளியின் புதல்வர்கள் அனைவரும் அனுபவிக்க வேண்டும். தாயே,
தாயே, தாங்கள் எங்களை உயிர்ப்பித்தே விட்டீர்கள் தாயே. எங்களை மீண்டும் இந்த பிரபஞ்சத்திற்கு வர வைத்து சாத்தியமற்றதை கூட சாத்தியமாக்கி விட்டீர்கள். ஆம் மகனே, வருடக்கணக்கான என் எதிர்பார்ப்பு நிறைவேறிவிட்டது. தயாராக இரு மகாகாளி, ஏனெனில் எனது புதல்வர்கள் நீ செய்த அனைத்து அநீதிகளுக்கும் நிச்சயமாக உன்னை பழி வாங்குவார்கள். இன்றைய சூரியோதயம் தேவர்களின் வாழ்வில் இருளை கொண்டு வரும். நீங்கள் அனைவரும் எந்த சக்கரத்தை துவக்கினீர்களோ அதை சென்று முடித்து வையுங்கள். எந்த தேவ தேவிகள் உங்களை அவமதித்தார்களோ நீங்கள் சென்று அவர்களுக்கான உரிய இடத்தை காட்டுங்கள். செல்லுங்கள், சென்று அவர்கள் அனைவரையும் பழி வாங்குங்கள். செல்லுங்கள் குழந்தைகளே, செல்லுங்கள். தாயே, போதும் போதும் போதும். இனி உன் வாயினால் என்னை தாயே என்று அழைக்காதே. நீ அந்த உரிமையை முழுமையாக இழந்து விட்டாய். உனது தாயின் அன்பை ஏமாற்றி உனது எண்ணத்தை நிறைவேற்ற பார்த்திருக்கிறாய். ஆனால் மகாகாளி உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டாள். இதற்கான தண்டனை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என்ன இது? இப்படி நடக்க கூடாதே. என்னால் ஏன் மகாகாளியாக மாற இயலவில்லை? என்னை மன்னித்து விடுங்கள் தாயே. ஆனால் தங்களின் அன்பின் மீது எனது உரிமையை நிலைநாட்ட என்னிடம் இந்த ஒரே ஒரு வழி மட்டுமே இருந்தது. நான் எனது தாயை மகாகாளியின் வடிவத்தில் இருந்து பிரித்ததற்காக என்னை மன்னித்து விடுங்கள் தாயே. மகாதேவா, நான் எவ்வளவு பெரிய தவறை இழைத்து விட்டேன். தாங்கள் ஏன் அமைதியாக உள்ளீர்கள்? தேவி பார்வதியினால் மீண்டும் மகாகாளியின் சக்திகளை அடையாவிட்டால் அனர்த்தம் நேரிடும். மகாகாளியின் கணவராக எனக்கான கடமை என்பது இச்சூழ்நிலையில் பார்வதிக்கு உதவுவது மட்டுமல்ல, மாறாக அவசியம் ஏற்பட்டுவிட்டால் கடுமையாகவும் நடந்து கொள்ளுதல் அவசியம். அப்பொழுதுதான் பார்வதி தன்னுடைய மார்க்கத்தை சுயமாக தேர்ந்தெடுப்பாள். பார்வை இழந்தவன் நீ அல்ல,
நான் தான் பார்வை இழந்தவள். ஏனென்றால் எனக்குள் இருக்கும் தாய் அன்பு என் கண்களை மறைத்து விட்டது. இன்று நீ உனது அனைத்து எல்லைகளையும் மீறிவிட்டாய் அந்தகா. நீ ஒரு தாயின் உணர்வுகளை மட்டும் புண்படுத்தவில்லை, நீ ஒரு தாய் மற்றும் குழந்தைக்கான உறவையும் கலகப்படுத்தி விட்டாய். இதற்கான தண்டனையை நீ நிச்சயம் அனுபவிக்க வேண்டும். இன்று எனது புதல்வன் அந்தகன் அழித்து விட்டான். அந்தகாசுரனின் பயணம் ஆரம்பமாகிவிட்டது. உன் மூலமாக என்னை பார்வையற்றவளாக்கி எந்தெந்த தீய சக்திகள் உயிர் பெற்றுள்ளதோ அவை அனைத்தையும் நான் நிச்சயமாக அழிப்பேன். இது எனது சபதமாகும். நீ என்னை எனது கணவரிடமிருந்து பிரிக்க நினைத்தால், ஆனால் இனி நீ உன்னை பற்றித்தான் அதிகமாக கவலைப்பட வேண்டும். ஏனென்றால் என்று நான் மீண்டும் என் மகாதேவரை அடைவேனோ அன்று சிவனும் சக்தியும் இணைந்து நீ துவக்கிய அந்த சக்கரத்தினை நாங்கள் இணைந்தே அழித்து விடுவோம். என்னவாயிற்று தாயே? தாங்கள் ஏன் மிக கவலையாக உள்ளீர்கள்? நாராயணா, தாங்களும் தாயாரும் ஏன் கவலையாக உள்ளீர்? கூறுங்கள், ஏன் திடீரென மகாதேவர் பொழுது கடும் தவம் செய்வதற்கு சென்று விட்டார்? என்ன நடந்தது நாராயணா? பார்வதி பார்த்தாயா பார்வதி, உனக்காக நான் மரணித்த பின்பும் திரும்ப எழுந்து வந்து விட்டேன். உங்களுடைய மகாதேவனோ கடந்த முறை போலவே இம்முறையும் தங்களை தனிமையில் விட்டுவிட்டு சென்று விட்டான். என்னிடம் இப்பொழுது மகாகாளியாகும் சக்தி இல்லை. ஆனால் கைலாயத்தில் இவர்களிடம் நான் இன்று தோற்றுப் போகப் போவதில்லை. யுத்தம்தான் புரிய வேண்டும் என்றால் நாம் அனைவரும் இணைந்தே அந்த யுத்தத்தை புரிவோம். இப்படி பார்ப்பதால் எந்த நன்மையும் இல்லை பார்வதி. உன்னால் என்னை தோற்கடிக்க இயலாது என்பதை நீயும் அறிவாய். எனது அழிவு உன்னால் சாத்தியமற்றது என்பதை உணர்ந்து கொள். நீ பலம் இழந்து விட்டாய். தமையா, தாயாரால் இனியும் அதிக நேரம் யுத்தம் புரிய இயலாது. ஏனெனில் அந்த யாகத்தின் காரணமாக தாயாரின் அனைத்து சக்திகளும் அழிந்து விட்டன. தாயே, தாங்கள் செல்லுங்கள். நானும் தமையனும் இவர்களிடம் மோதுகிறோம்.
தாங்கள் சென்றால் தாங்களும் தந்தையுடன் இணைந்து தவம் புரிவதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். மேலும் தங்களுக்கு மீண்டும் மகாகாளி ஆகும் வாய்ப்பும் கிடைக்கும். செல்லுங்கள் தாயே. இல்லை மகனே, செல்லுங்கள் தாயே, இது என் மீது ஆணை. மகாதேவா, கடந்த முறை தாங்கள் தவத்தில் இருந்தபோது தாங்கள் வில்வ இலையின் வாயிலாக எனக்கு வழிகாட்டினீர்கள். இம்முறையும் எனக்கு வழிகாட்டுவீர்களா மகாதேவா? நான் அறிவேன் மகாதேவா, எந்த சூழ்நிலை, எந்த சங்கடங்கள் நேர்ந்தாலும் சரி, தாங்கள் என்னுடன் இருப்பதால் நான் தோல்வியே இதுவரை அடைந்ததில்லை. என்னுடைய புதல்வனால், அவன் மீது நான் வைத்திருந்த கண்மூடித்தனமான அன்பினால் இது நடந்திருக்கிறது. இந்த தீய சக்திகளை அழிப்பதற்கு நான் இறுதி வரை போராடுவேன். அதற்கு தேவைப்படுவது தங்களுடைய குரல் மட்டும்தான் மகாதேவா. அந்த குரலின் முன்பு அனைத்து குரல்களும் மதிப்பிழந்துவிடும். இப்பொழுது நான் வெகு நாட்களாக தேடிக்கொண்டிருக்கும் என் கேள்வியின் விடையும் எனக்கு கிடைத்துவிடும். இதுவே இறந்த காலமாகும். இதுவே நிகழ்காலம். இதுவே எதிர்காலமும் ஆகும். இது முக்காலமும் கலந்த கணங்களாகும். நான் காத்திருந்தது இக்கணத்திற்காகத்தான். மீண்டும் உன்னை சந்திக்கவே இங்கு காத்திருந்தேன். மகாதேவா, நான் கண்ட காட்சி என்ன? ஏன் இப்படி தோன்றுகிறது? நீ உன்னுடைய மனதை அக்னியாகி இருக்கும் மெய்யிலிருந்து வேறுபடுத்தியுள்ளாய். அதனால்தான் உனக்கு இந்த அமைதியான சூழ்நிலை தெரிகிறது. ஆனால் இப்பொழுது சமயம் நெருங்கிவிட்டது. அச்சூழ்நிலைக்காக நீ உன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். தாங்கள் கூற வருவது என்ன மகாதேவா? சிந்தித்துப் பார் கௌரி. சும்பன், நிசும்பன், தாரகாசுரன், மகிஷாசுரன் இவர்களால் மீண்டும் எவ்வாறு உயிர் பெற முடிந்தது? ஏனெனில் நீ புரிந்த காரியங்களை குற்ற உணர்வாகவே உன் மனதில் நீ வைத்துள்ளாய். அக்குற்ற உணர்ச்சியிலிருந்து நீ உன் மனதை விடுவிக்காத வரையில் கடந்த காலத்திலிருந்து நீ வெளிவர இயலாது கௌரி. இல்லை கௌரி, நீ உண்மையை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் கௌரி. இப்பிரபஞ்சமே உனது முடிவிற்காக காத்துக் கொண்டிருக்கிறது.
என்னை பார் கௌரி. மகா காளி என்னை நோக்கி வந்து கொண்டிருந்த பொழுது நான் மகிழ்ச்சியை உணர்ந்தேன். அக்கணத்தை நான் நன்றாக உணர்ந்திருந்தேன். அந்த சமயத்தில் தீய சக்திகளிடமிருந்து இப்பிரபஞ்சத்தை மகா காளியாக நீ விடுவித்து விடுவாய். எனது சரீரத்தில் உனது பாதத்தை பதிப்பாய். இல்லை மகாதேவா, தாங்கள் என்னை மீண்டும் அந்த வழியில் அழைத்துச் செல்லாதீர்கள். நான் உன்னை எவ்வழியிலும் அழைத்துச் செல்லவில்லை. நீ ஏற்கனவே அறிந்த உண்மையையே நான் உனக்கு மீண்டும் உணர்த்துகிறேன் கௌரி. நீ மகாதேவரின் சரீரத்தின் மீது உனது கால் தடத்தை பதிக்க வேண்டும் கௌரி. இவ்வழியையே நீ தேர்ந்தெடுத்தாக வேண்டும். ஆகட்டும் மகாதேவா. ஆனால் நான் இந்த வழியை தேர்ந்தெடுப்பதனால் என்ன பயன் இருக்கிறது? என்னுடைய அனைத்து சக்திகளையும் தான் யாகத்தில் சமர்ப்பித்து விட்டேனே. மகாகாளியாகும் சக்தி இப்பொழுது என்னிடம் இல்லை. சிவன் உன்னுடன் இருக்கும் வரை சக்தியை பற்றிய சிந்தனை ஏன் கௌரி? எங்கள் முன்னால் வா மகாகாளி. எங்கு ஒளிந்து கொண்டாய்? உன்னுடைய தேவசேனையை நான் சிறைப்பிடித்து விட்டேன். இவர்களுக்கு உன் உதவி தேவை, வந்துவிடு.